புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே மங்கனூர் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாய கூலி தொழிலாளியான முருகேசன். அவரது மகன் சச்சின் கந்தர்வக்கோட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று பள்ளி உணவு இடைவேளையில் வீட்டுக்கு சென்ற மாணவன் சச்சின் மீண்டும் பள்ளி வளாகம் வரும்பொழுது வரும் வழியில் 3000 ரூபாய் பணம் கிடந்ததை கண்டு யாருடையது என்று தெரியாமல் பள்ளி தலைமை ஆசிரியரிடம் பணத்தை ஒப்படைத்தார். இந்த பணம் யாருடையது என்று பள்ளி தலைமை ஆசிரியர் தெரியாமல் இருந்தபோது இதே பள்ளியில் விரலிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த சந்திரசேகரன் என்ற முன்னாள் மாணவரின் தந்தை சங்கிலிமுத்து வெத்தலைப்பாக்கு பையில் 3000 ரூபாயை பணத்தை வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து பள்ளி தலைமை ஆசிரியர் இளையராஜா முன்னிலையில் தொலைந்து போன 3000 ரூபாய் பணத்தை உரியவரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கீழே கிடந்த பணத்தை நேர்மையாக ஒப்படைத்த மாணவனுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சால்வை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரோட்டை தாலுக்கா மங்கனூர் கிராமத்திலேருந்து வரேன். எங்கள் அப்பா கூலி வேலை செய்து, எங்கள் அம்மா கூலி வேலை செய்து கந்தரோட்டை அரசு மேல்நிலைப் பள்ளியிலேருந்து படிக்கிறேன். மதிய உணவு சாப்பிட போகும்போது 3000 கீழே பணம் கிடந்துச்சு. அது கீழே விழுந்தவங்கள்ட்ட முயற்சி பண்ணி கொடுக்க யார் வராதனால நான் 11ஆம் வகுப்பு படிக்கிறேன். தலைமை ஆசிரியர்கிட்ட ஒப்படைச்சேன். அவங்களே வந்துட்டாங்க, பணம் கீழே போட்டவங்களே. அவங்கள்ட்ட கொடுத்து எனக்கு இப்போ மகிழ்ச்சியாக இருக்குது. நான் விளாரிப்பட்டி பையனுக்கு கையெழுத்து வாங்க வந்தேன். வண்டி நேரத்தில் வெத்தலை எடுக்கும்போது என்னுடைய காசு 3000 விழுந்துருச்சு. மங்கனூர் பையன் எடுத்து கொடுத்தாப்புல சச்சம். எனக்கு மிக்க ரொம்ப சந்தோஷம், மிக மிக நன்றி. அந்த பையன் வாழோடி நல்லா இருக்கணும்.